துங்கா எப்படி அங்க வந்தான்? அவன் எப்படியோ அங்க வந்து சபா மேனேஜரை பார்த்து மிரட்டி தீபாவை பத்தி யாராவது தகவல் சொல்ல வந்தா கார்த்திக் சார் நம்பருக்கு பதிலா தான் நம்பரை கொடுக்க சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். அதுக்கு பயந்த அந்த மேனேஜரும் துங்கா நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் கார்த்திக் சார் நம்பர்னு நினைச்சு போன் போட்டா அந்த துங்கா போன் எடுத்து மிரட்டி தீபாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு, இல்லனா உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு மிரட்டினா. நான் பயந்து போய் திரும்ப வந்துட்டேன். இப்பவே சபா வரைக்கும் வந்துட்ட அவன். நாளைக்கு மறுநாள் நடக்கிற கச்சேரிக்கும் வருவான். அப்ப அவன் கிட்ட இருந்து எப்படி தீபா மடத்தை காப்பாத்துறதுன்னே எனக்கு தெரியல. அவன் கிட்ட என்கிட்ட இருக்கிறது கீதா இல்ல தீபான்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டேங்கிறான். தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். கவலைப்படாத சக்தி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு அந்த கார்த்திக் சாருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருனா கண்டிப்பா அது தீபா வரத்துக்காக மட்டும்தான். அதனால நம்ம துணிஞ்சு எப்படியாவது தீபாவை சபாவுக்கு கூட்டிட்டு போய் கார்த்திக் சார் கிட்ட சேர்த்துட்டா போதும். மத்தத அவர் பாத்துப்பாரு. ஆமா சிஸ்டர், கார்த்திக் சார் கிட்ட இவங்கள சேர்த்துட்டா போதும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் தீபா மேடம் பாட ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து கார்த்திக் சாரோட சேர்ந்துருவாங்க. அப்புறம் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிடு சக்தி. ஆமா சிஸ்டர், 2 பேரும் சேர்ந்துட்டா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அதோட பாடுற திறமை எல்லாருக்கும் கடவுள் கொடுக்கறது இல்ல. ரொம்ப அபூர்வமா சில பேருக்கு தான் அந்த திறமைய கொடுக்கறாரு. அதுல தீபா மேடமும் ஒருத்தங்க. பாப்பா கார்த்தி, உட்காரு. என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமாப்பா, பழக்கம் இல்லாத வேலை இல்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் தான் சொன்னேனேம்மா, வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க. விடுப்பா, என் மருமகளுக்காக தானே ஒட்டினேன். அவன் நல்லபடியா திரும்பி வந்தா போதும். இல்லம்மா, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இப்ப இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு எதனா வந்துருமோன்னு பயமா இருக்குமா? ஆமாண்டா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா இவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. மாப்பிள, நாங்களும் ஜனங்கள் அதிகமா கூடுற இடத்த பார்த்து தான் நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டி இருக்கோம். அதை பார்த்து யாராவது தீபாவை பத்தி சீக்கிரம் தகவல் கொடுப்பாங்க. சார், இந்த வேலை நீங்க எதுக்கு சார் செய்யணும்? அதனால என்ன மாப்பிள, என் பொண்ணுக்காகத்தானே ஒட்டினேன். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? விடுங்க மாப்பிள. நாதஸ்வரம் வாசிக்கும் போது என்ன ஆர்வம் இருக்குமோ அதே ஆர்வத்தை போஸ்டர் ஒட்டும் போதும் நான் காமிச்சேன். என் மக மேல அவ்வளவு பாசம். நானும் தங்கச்சிங்கிற பாசத்துல தான் நிறைய போஸ்டர்ஸ் ஓட்டினேன். தீபா சீக்கிரம் கிடைக்கணும். அவ திரும்பவும் அக்கா அக்கன் வாய் நிறைய கூப்பிடுறத நான் சந்தோஷமா கேட்கணும். அவ கிடைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அவ கிடைக்கவே கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். பார்க்கலாம் யார் ஆசை நிறைவேறுதுன்னு. நீங்க நோட்டீஸ் கொடுக்க போனீங்கல்ல, என்னப்பா ஆச்சு? அம்மா, அது நாங்களும் எல்லா நோட்டீஸும் கொடுத்துட்டோமா. இந்த போஸ்டர் மூலமாவோ இல்ல நோட்டீஸ் மூலமாவோ எப்படியும் ஆடிட்டோரியமுக்கு தீபா வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிங்கம்மா, நான் மேல இருக்கேன். சரிப்பா. உள்ள வரலாமா சார்? சார், சொல்லுங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லவா? இல்ல, சொல்லுங்க. எனக்கு என்னமோ தீபா வருவாங்கன்னு தோணல சார். அதுவும் இல்லாம கான்சியஸே இல்லாதவங்க திடீர்னு எப்படி பாட்டெல்லாம் பாடுவாங்க? இதுல துங்காவால ஆபத்து வேற இருக்கு. இதெல்லாம் தெரியாம ஆண்டி தீபா வரலன்னா அந்த இடத்துலயே உயிரை விட்டுருவேன்னு வேற சொல்றாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமா இருக்கு சார். எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அம்மாவோட ஆசை நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சார், ஒருவேளை தீபா வரலன்னா என்ன பண்றது? அப்புறம் கச்சேரி எப்படி சார் நடக்கும்? கச்சேரி நடக்கலன்னா சபாக்கு வர ஆடியன்ஸ் சத்தம் போட மாட்டாங்களா? அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணுமா? நான் என்ன பண்ணணும் சார்? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு தீபா வரலனா
நீங்க தான் தீபாவை நடிச்சு கச்சேரி பண்ணணும். என்னது, நான் தீபாவா நடிச்சு கச்சேரி பண்ணணுமா? சார், எனக்கு சங்கீதம்லாம் வராது சார். இதுல என்ன போய் நீங்க கச்சேரி பண்ண சொல்றீங்க? தீபா வந்து பாடலனாலும் ஆடியன்ஸால பிரச்சனை வரும். தீபாவுக்கு பதிலா நான் பாடினா அதை விட பெரிய பிரச்சனை வந்துரும் சார். இல்லைங்க, தீபா வரலனா தான் உங்களை நான் நடிக்க சொன்னேன். அது எப்படி சார் முடியும்? சங்கீதத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே சார். அதை பத்திலாம் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. தீபா பாடின சாங்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன். நீங்க அதை கேட்டு மைம் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க, அது போதும். கச்சேரியை சமாளிச்சிடலாம். இதெல்லாம் தீபா வரலனா தான். ஆனா அவங்க வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க சார். சார், அந்த ஆடிட்டோரியத்துக்கு நீங்க உங்க நம்பர் கொடுத்தீங்களே, திரும்பவும் கால் பண்ணி விசாரிச்சு பாத்தீங்களா? இல்லைங்க, நானே ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். நான் பேசிடுறேன். ஹலோ. ஹலோ சார், நான் கார்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நம்ம போஸ்டர்ஸை பார்த்து யாராவது வந்தாங்களா? என்னோட ஃபோன் நம்பர் யாருக்காவது கொடுத்தீங்களா? சார், இங்க பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு சார். என்ன பிரச்சனை? அப்போ சக்தின்றவங்க விசாரிக்கிறதுக்கு அங்க வந்தாங்களா? ஆமா சார், வந்தாங்க.